ஹாய், வெல்கம் டு பிரபாவதி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிரதமர் பற்றினது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி உள்ளதை நான் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். எல்லாமே இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான். லக்ஷ்மிகாந்தன் புக்கு, நம்ம டேஃபோட புக்கு, அந்த மாதிரி எல்லாம் கலந்து எடுத்துருக்கிறது தான். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு பாருங்கள். மிக நீண்ட கால பிரதமர். ஃபஸ்ட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட ஒரு பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு பிரதமர் இவர் தான். மிக நீண்ட காலம் இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட 17 வருஷம். இந்தியாவில் 2 முறை தற்காலிக பிரதமராக இருந்தவர் குல்சாரிலால் நந்தா. அடுத்து காங்கிரஸ் கட்சியை சாராத அதுக்கப்புறம் மூத்த வயது பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். காங்கிரஸ் கட்சியை சாராத ஒரு யார் பிரதமர் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். மிக இளம் வயதிலே யாருன்னா ராஜீவ்காந்தி. நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவியிலேருந்து ஃபஸ்ட்டு பிரதமர் யாருன்னா சிங்கு நீங்கள் இருக்கக்கூடாது, அதனால் பதவி விலங்குன்னு சொல்லிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக குறுகிய கால பிரதமர் அப்படின்னா சந்திரசேகர். தென்னிந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிரதமர்னா நரசிம்ம ராவ். ஏன்னா நரசிம்மன்கிறது நம்ம தென்னிந்திய கடவுள் தானே. ஸோ தென்னிந்தியாவின் ஃபஸ்ட்டு பிரதமர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 முறை பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அதாவது ஷார்ட்கட்டு தான், 3 டைம் இருக்கார். அடங்க மாட்டீங்களே, திருப்பி நீங்களே இருக்கீங்களே, அந்த மாதிரி. ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய். அமைதி மனிதர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. தேவகவுடா யாருன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத போதும் பிரதமரான ஒரு பிரதமர் வந்து தேவகவுடா. தேங்க்யூ.